ஹலோ, நான் தினேஷ் இங்கிலீஷ் பார்ட்னர். ஹாப்பி நியூ இயர் ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம லைஃப்பில் இங்கிலீஷ் தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தேவைங்க. என்னென்றா அந்த காலத்தில் அண்ணாதுரை சொன்னார், தமிழ்நாட்டில் வாழ்கிறவனுக்கு தமிழ் தான் தெய்வம், அதுபோல் உலகம் பூரா நினைக்கணுன்னா ஆங்கிலம் தான் தேவைன்னு அடித்து சொன்னவர் அண்ணா. கண்டிப்பாக. அதுபோக அறிஞர் அண்ணா அமெரிக்காவில் இருக்கிற ஏல் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்பீச் பேசுகிறார். என்னென்னா அந்த பசங்க அவர் கிண்டல் பண்ணுறாங்க, பிகாஸிலிருந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்க முடியுமான்னு. அப்போ அண்ணாதுரை சொல்கிறாரு, நோ சென்டென்ஸ் பிகின் வித் பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன் பேட் அப்படின்னு அந்த பசங்கள்லாம் கைதட்டி மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதனால் ஆங்கிலம் நிச்சயமாக தேவை. உலகம் பூரா வேலைக்கு போகணும், ஆங்கிலம் நிச்சயமாக தேவை. ஹாப்பி நியூ இயர் தினேஷ். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி நியூ இயர். ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்பில் இங்கிலீஷ் எப்படியாவது முக்கியம்னு நினச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக. ஸோ எதனால் முக்கியம்னு நான் கேட்குறேன். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ கஸ்டமர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வேறு யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவை. கண்டிப்பாக. ஸோ நிறைய பேருக்கு தேவை தான். கண்டிப்பாக. ஹாய் ப்ரோ, எக்ஸ்கியூஸ் மீ, 2 minutes பேசலாமா? சொல்லுங்கள். ஸோ நான் தினேஷ் இங்கிலீஷ் பார்ட்னர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நீங்கள் லைஃப்பில் இங்கிலீஷ் எப்பயாவது முக்கியம்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக. எந்த டைமில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் நினச்சிருக்கீங்க? ஒர்க் லைஃப். இப்போ நம்ம வெளி ஸ்டேட் போனோம்னா அங்கேயும் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசணும்னா. இப்போ ஆஃபீஸில் போனோம்னா நம்ம கண்டிப்பாக அவங்க பேசும்போது நம்மளும் பேசணும். அதே லாங்குவேஜ் மெயினாக இங்கிலீஷ் தான், அது கண்டிப்பாக வேணும் தான். ஹாப்பி நியூ இயர். ஸோ நான் சங்கரி இங்கிலீஷ் பார்ட்னர்லேருந்து வரேன். ஸோ இங்கிலீஷ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எப்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் குழந்தைங்களுக்காகவும் சரி, உங்கள் லைஃப்பில் எங்கேயாவது இங்கிலீஷ் எனக்கு இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் எங்கேயாவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க? இவங்க ஸ்கூல் ஜாயின் பண்ணும்போது ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்லாம் மோஸ்ட்லி எந்த லாங்குவேஜில்? இங்கிலீஷ் தான். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு? நான் தமிழ் மீடியம் தான், அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமாம். ஹாய் ஹாப்பி நியூ இயர். ஐம் சங்கரி, நான் இங்கிலீஷ் பார்ட்னர்லேருந்து வரேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கிலீஷ் பார்ட்னரோட ஸ்டால் விசிட் பண்ணி பார்த்தீங்களா? இன்னும் இல்லை, நான் இப்போ தான் வந்திருக்கோம். ஓகே. ஸோ உங்களுக்கு லைஃப்பில் எப்போவாது இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃபீல் நிறைய இதில். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபீல் இன்டர்வியூஸில், மெயினாக இன்டர்வியூஸில். தென் இப்போ ஸ்கூல்ஸில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. என்னவா இருக்கீங்க? நான் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கேன். ஓ, கிட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறோம். ஆமாம், மீட்டிங்கில் டீச்சர்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கு அந்த மாதிரி. உங்களுக்கு கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து மட்டும்தான் இருக்காங்களா இல்லை இல்லை அதர் ஸ்டேட்ஸில் இருக்காங்க. நான் மாடல்ஸ் கூட நிறையா ஒர்க் பண்ணுவேன். ஸோ நிறையா நார்த் இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கான்வர்சேட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கிலீஷ் தான் மெயினாக. ஆமாம்.